குஷ்பு அவர்கள் கைது செய்யப்பட்டு ஆடுகள் அடைக்கக்கூடிய இடத்துல அடைக்கப்பட்டதாக நேற்று அவங்க பேட்டியில அழிச்சிருக்கிறாங்க. ஏன் இந்த மாதிரி ஆடுலாம் அடைக்கக்கூடிய இடத்துல அடைச்சாங்கன்னு கேள்வி. ஆடோட அவங்கள அடைக்கல. ஆடு ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருந்தாங்க, இவங்களும் ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருந்தாங்க. முன்னறிவிப்பு இல்லாமல் இப்படி போராட்டங்கள் நடத்துகின்ற பொழுது மக்களுக்கு ஏற்படுகின்ற துன்பங்களையும் அவர்கள் சராசரியாக கணக்கிட வேண்டும். ஆகவே திடீர் போராட்டத்தால், அதுவும் பெண்கள் என்பதால் எங்கு இடவசதி இருக்கின்றதோ அங்கு கைது செய்யப்பட்டவர்களை அழைத்து சென்று சிறைக்கெல்லாம் அனுப்பாமல் அங்கேயே ஜாமீனில் விடுவித்து விடுகிறார்கள். ஆகவே ஆடு அடைக்கப்பட்ட கொட்டகை வேறு, இவர்களை அடைத்து வைத்திருக்கின்ற கொட்டகை வேறு. தமிழகத்தில் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி செயல்படுத்தப்பட்டுள்ளதா அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார்கள். போராட்டம் நடத்த அனுமதிக்கப்படுவதில்லை, தெருமுனை கூட்டம் கூட நடத்த அனுமதிக்கப்படவில்லை. தமிழக முதல்வர் இது குறித்த கவனம் அவர் எந்த கண்ணோட்டத்தில் இதை எடுத்து சொல்லுகிறார் என்று தரவில்லை. ஜனநாயக நாடு. இந்த ஆட்சியில்தான் கடந்த ஆண்டை கணக்கிட்டு பார்த்தால் 1000 கணக்கான போராட்டங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி என்பது கடந்த ஆட்சி காலம். இதுவரையில் அப்படி போராட்டத்தில் ஈடுபடுபவர்களை ஒருவர் மீது கூட அவர்களை ரிமாண்ட் செய்கின்ற சூழலை எடுத்துக்கொள்ளவே இல்லை. அவருடைய தேவை என்னவென்று தெரியவில்லை. கேட்டு அறிந்து கொண்டு அவைகளையும் நிவர்த்தி செய்வோம்.